ஐடி ஊழியர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்தின் தற்போதைய நிகழ்வுகளை விரிவாக பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஐடி ஊழியர் சுவாதி கொல்லப்பட்ட வழக்கில் ராம்குமாரை செங்கோட்டை அருகே உள்ள அவரது சொந்த ஊரில் காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினர் கைது செய்ய வந்ததை அறிந்த ராம்குமார் பிளேடால் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் சிகிச்சை பெற்று வருகிறார். நெல்லை அரசு மருத்துவமனையிலிருந்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் இன்று காலை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். தொடர் சிகிச்சைக்காக அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு வந்த பெருநகர குற்றவியல் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் ராம்குமாரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்தார். பின்னர் அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். ராம்குமாரை 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டுள்ளார். He has been remanded for 15 days. 167 subclass 2ல சென்னை காவல்துறையினர் போலீஸ் கஸ்டடிக்கு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறார்கள். அந்த மனு 14வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாக இன்று மதியமோ அல்லது நாளையோ போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்காக மனு தாக்கல் செய்யப்படும். இந்நிலையில் ராம்குமார் இன்னும் 2 நாட்களுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவ குழு தலைவர் மயில்வாகனன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராம்குமாரை டிஸ்சார்ஜ் செய்வது தொடர்பாக நாளை முடிவெடுக்கப்படும் என கூறினார். ராம்குமாரின் உடல்நிலை சீராக உள்ளது. அவரை நல்ல முறையில் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் டீம்ஸ் மருத்துவ குழு அமைத்திருக்கிறோம். நன்றாக இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு நாளை நாங்கள் முடிவு பண்ணுவோம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணலாமா என்னன்னு. ராம்குமாரின் உடல் தகுதி குறித்து மருத்துவ குழு அளிக்கும் அனுமதியை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராம்குமாருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது கழுத்தில் 18 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. 7 டாக்டர்கள் கொண்ட குழுவினர் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரை சிறை கைதிகள் வார்டிற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அநேகமாக இன்று இரவு அல்லது நாளை அந்த சிறை கைதிகள் வார்டுக்கு அவர் மாற்றப்படுவார் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரை மற்றும் சுப்பிரமணியன்.